ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு ப்ரூட்டல் இன்சிடெண்ட். அது வந்து எப்படி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக மாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு ரியல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். இவங்க யாரை பற்றி பேச போகிறோன்னா, ராச்சல் ரெபேக்கா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், இல்லை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு யாருமே தெரியாது. ஏன்னா அந்த பேரே உங்களுக்கு வந்து நிறைய பேர் தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து இவங்களை நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. என்னென்ன படம் ரீசெண்டாக வந்து தாய் கிழவி, மெய்யழகன், அப்புறம் வந்து குட் நைட்டில் வந்து மணிகண்டனுக்கு அக்காவாக நடிச்சிருப்பாங்க. நான் ஒரு சீன் கூட போடுறேன். அது ரெடி ஆயிடுச்சா? நான் கிளம்பிட்டேன். அது அடிக்கடி சொல்லினே இருக்காதரா. பாருங்க, இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்கள பற்றி தான் இந்த வீடியோ வந்து பேச போகிறோம். அவங்களுக்கு என்னாச்சு, அப்படி பேசுகிற அளவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் இந்த வீடியோ வந்து நான் பேச போகிறேன். அவங்களுக்கு வந்து சின்னதாக உடம்பு சரியில்லைனா, இது இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்டு, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எதனா சின்னதாக உடம்பு சரியில்லைனா கூட அவங்கள வந்து ஆயுர்வேதா இல்லை சித்த மருத்துவத்தில் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்களாம். அதனால் அவங்களுக்கு எய்மே என்ன ஆகிடுச்சுன்னா, இது மாதிரி நான் வந்து காலேஜ் சேர்ந்தேன்னா சித்த மருத்துவ டாக்டர் தான் படிக்கணும், இல்லைனா ஆயுர்வேதிக் அது தான் படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதிக் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. டிகிரி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க செகண்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க. 2008 படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் சைடாக ஒருத்தர் வந்து லவ் பண்ணிட்டுருக்காரு. லவ் பண்ணிவிட்டு இது மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டுருக்க ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக 2 இயர்ஸ்னால் அவங்க செகண்ட் இயர் படிக்கிறா. அவங்க 3 வருஷமாக அதுக்கு முன்னாடி வந்து டார்ச்சர் பண்ணுறாராம். அவங்க வந்து அதை வந்து அவங்களே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் அவ்வளோ மோஸ்ட்டாக சொல்லாமல், அப்படி எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா அதை வந்து மட்டும் வீட்டில் சொல்லி மற்றதெல்லாம் நாளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 2008 வந்து 19 to 20 ஏஜ் தான் இருக்குமா. அப்போ பார்த்துக்கோங்க, அவங்க மெச்சூரிட்டி லெவல் வந்து அப்போ எங்கள் எவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ப்ராப்ளம் வந்து டீல் பண்ணுற அளவுக்கு அவங்க மெச்சூராக தான் இருந்திருக்காங்க. அப்போ 2008 ஏப்ரல் 8 மார்னிங் 9 o'clock வந்து நடக்குது பட்டப்பகலில். என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து வீட்டுக்கே வந்துட்டானா. வீட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஃபோன், அவங்க சித்தப்பா ஃபாரின்லேருந்து வந்தாலாம். அந்த ஃபோன் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தாங்களாம். அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணி பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ திடீர்னு வந்து யாரோ டோர் சவுண்ட் தட்டுற சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கும்போது அவன் ஒன் சைடாக லவ் பண்ணுறாலாம். அவன் வந்திருக்கான். அந்த உடனே அவங்க உள்ளே வந்துட்டு கையில் இந்த ஃபோனை வந்து பிடிங்கிட்டு, இது மாதிரி இந்த ஃபோன் வேணும்னா இந்த வெளியே வந்து மீட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்கான். இவங்களும் வந்து பயத்தில் ஃபோனை வாங்கிட்டு போயிட்டானே, புது ஃபோனாச்சே, ஃபாரின்லேருந்து எனக்கு சித்தப்பா வாங்கி கொடுத்ததாச்சே, இது எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பயத்தில் தற்கொலை முயற்சிக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆயுர்வேதிக் படிக்கிறதுனால, செகண்ட் இயரில் படிக்கிறதுனால அவங்க வீட்டில் வந்து இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு விதை இருக்கான், குன்றிமணி விதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த விதை வந்து இருக்கான். அதை வந்து பாய்சன்ஸ் விதையாம். அதை வந்து அவங்க அரைச்சி வச்சுட்டாங்களாம். அதை பவுட்ரு பண்ணி அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்களாம். அப்புறம் என்ன அவங்களுக்கு தோணுருக்குன்னா, திடீர்னு வந்து இது இல்லை, நம்ம வந்து அட்டம் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது, அங்கே வந்து அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்படியே ப்ரேயர் பண்ணும்போது, அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு தோணிருக்கு, இது ஒரு சின்ன மேட்ரு தானே, ஃபோன் தானே போச்சு, இதுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நாள் வெளியே போனவங்க வந்துட்டுருக்காங்க. வந்தவொடனே இது மாதிரி அழுதுகிட்டே போய் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் சொல்லலை. சரி, அவங்களும் வந்து இதுக்கு ஏமா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, ஃபோன் தானே போச்சு, நீ இவ்வளோ பண்ணதுக்கு அவனை உள்ளே இழுத்து போட்டு கதவு லாக் பண்ணியிருக்கலாமே சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துட்டு திருப்பியும் அவர் வெளியே போயிட்டுருக்காரு. அவங்க அம்மாவும் இவங்களுக்கு மட்டும் வீட்டில் இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் யாரோ டோர் தட்டுற சவுண்டு கேட்டிருக்கு. அப்போ வந்து திருப்பி போய் அவங்க பார்த்துருக்காங்க, யாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தோடனே அந்த பையன் வந்து தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்துட்டானா. உள்ளே வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு இது மாதிரி மிரட்டிட்டு இருந்திருக்கானா. இது மாதிரி உனக்கு எவ்வளோ திமிரு, நீ என்ன அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ திமிரு பண்ணுற, லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து எக்ஸ்ட்ரீமாக மிரட்டிட்டு இருக்கான். அப்போ வந்து இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய ராடு மாதிரி ஒன்று எடுத்தாங்களாம். எடுத்துகிட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு ரஸ்டட் நைஃப் வந்து எடுத்து, நீ இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால அப்படி பண்ணுறேன், நீ இரு நான் அதை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு மண்டையிலே ஒரு வெட்டிட்டு இருக்காரு. வெட்டிட்டு இவங்க வந்து அதை வெட்டினதுலேயே பதட்டமாகி வெளியே இந்த வீட்டை விட்டே வெளியே ஓடிட்டுருக்காங்க. பேனிக்கில் என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே ஓடி, அப்புறம் அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குது, அவனை உள்ளே வச்சு லாக் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொன்னது. அப்படி சொன்ன உடனே அவங்க வந்து யோசிக்காமல் போய் டக்குன்னு போய் லாக் பண்ணிட்டாங்களாம். வீட்டை லாக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவங்க ஞாபகம் வருதான், அம்மா உள்ளே இருக்காங்களே, நம்ம வீட்டு பாட்டுக்கு லாக் பண்ணிட்டு வந்துட்டோமே, அப்போ அம்மாவுக்கு எதனா அவன் எதனா பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு திருப்பி டோரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணோடனே அவன் வந்து அவங்க அம்மா வந்து அங்கே ஓரமாக தான் இருந்திருக்காங்க. அந்த தள்ளி விட்டு அவங்க இருந்தனால, அதனால் அவங்க அம்மாவுக்கும் அடிபட்டு அவங்க ஓரமாக அங்கே கீழே இருந்திருக்காங்க. இவன் திருப்பியும் வெளியே வந்துட்டானா. வெளியே வந்து அடிச்சுட்டு அப்புறம் திருப்பியும் ஒரு கத்தியால் வந்து ஷோல்டரில் வந்து ஒரு குத்துட்டானா.
குத்திட்டு அவங்க அம்மா எல்லோரும் கத்துற உடனே இவங்க அடிப்பட்ட இவங்க கத்துற உடனே சுற்றி இருக்க எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இவன் வந்து அதை பார்த்துட்டு ஓடிட்டுருக்க அப்புறம் இவங்களும் வந்து அடிப்பட்ட ரத்த காயத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. திருப்பி ஓடினவங்க திருப்பி ரிட்டன் வந்து அந்த தூக்குச்சி கத்தியாலேயே வந்து திருப்பி வயிற்றுலேயே குத்திட்டு திருப்பியும் ஓடிட்டுருக்கான். அப்புறம் இவங்க வந்து வயிற்றில் அடிபட்டுச்சுன்னா இடத்துல நம்ம கையை வைப்போம்ல, அது மாதிரி வச்சா அவங்க வந்து அவங்க நைட்டு சாப்பிட்ட டின்னரில் அந்த சாப்பிட்ருப்பாங்க அந்த தோசைலாம் கையோட வருதான். இவங்க பயத்தில் வந்து என்ன எப்படியாச்சும் நான் உயிர் வாழணும். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்து சூசைட் அட்டம் ட்ரை பண்ணவங்க அவங்களே வந்து சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து உயிர் வாழணும் ஆசையாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, இது மாதிரி நான் சாப்பிட்டதெல்லாம் வெளியே வருது, இது மாதிரி இன்டெஸ்டைன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு போல், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னவொடனே சொன்னவன் எல்லாமே அவங்க வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி உடனே அவங்க வந்து அவங்க லெஃப்ட் லெக்கை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்ததுனால பிளட் வந்து அவ்வளோவா வந்து லீக் ஆகலையா, உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகி உள்ளே லீக் ஆகிருக்கான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க சேர்த்து இது மாதிரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க காலை வந்து இப்படி பிடிச்சி இழுத்தாங்கன்னா அப்போ உள்ள கிளாட்டான பிளட் எல்லாமே அப்படியே பிடிச்சிட்டு வந்து எப்படி ஸ்லாகாக வந்து வருதான். அவ்வளோ பிளட் வந்து உள்ளே லீக் ஆகிருக்கு. அவங்க வந்து அந்த காலை மறக்காமல் இருந்தால் பிளட் லாஸ்லேயே அவங்க அப்பயே இறந்துருப்பாங்க. அப்புறம் அவங்கள எப்படியோ காப்பாற்றி இது மாதிரி கேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பையன் லவ் பண்ணாலும் அந்த பையன் மேலே வந்து கேஸ் கொடுத்தாங்கன்னா இது மாதிரி வந்து அட்டம் மர்டர் வந்து பண்ண வந்தான்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கேஸ் வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போதுமான எவிடன்ஸ் இல்லை, அந்த பையனுக்கு வந்து மென்டலி பர்சனு, அதுக்கப்புறம் என்னென்னோ சொல்லி அந்த கேஸே இல்லாமல் இப்போ வந்து அவன் வந்து வெளியே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக அவங்க கதையை வந்து சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க இது எதுக்கெல்லாம் சொல்லிட்டுருக்கேன்னு தோணுச்சுன்னா, இதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இப்போ வாழ வேணாம்னு நினச்சேன், எனக்கே இப்போ வாழணும்னு தோணுது. அப்போ இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நமக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த பிளட் லாஸ் ஆச்சுல அதில் வந்து ஒரு மேட்ரு இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கரான். அதனால் அவங்க அப்பாக்காகவே அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணது அவங்களுக்கு திருப்பி வந்த மாதிரி எப்படி அவங்க அப்பா ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, அந்த ஹெல்ப்லாம் அப்போ அவர் வந்து திருப்பி வந்திருக்கு. அவங்க பொண்ணுக்கு அவ்வளோ பிளட் லாஸ் ஆகியும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆளுங்க, அவங்க எல்லாருமே வந்து அவங்க பொண்ணுக்காக பிளட்டு கொடுக்க வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து அவங்க உயிரோடவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவங்க இன்டர்வியூவில். இப்படி பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு யாருன்னா வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன வந்து ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவங்க ஊக்கம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நடத்துகிறாங்க. அதில் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் கிட்ஸு, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அப்புறம் வந்து இது மாதிரி ஹராஸ் பண்ணி ரேப் பண்ணவங்கள வந்து அந்த ஃபவுண்டேஷனில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம். இது மாதிரி ஒரு சோக சம்பவம் அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாகி என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷனே உருவாக்கி அதில் வந்து நிறைய பேர் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து லாஸ்ட்டில் அவங்க சொன்னாங்க, எவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அந்த கில்லர் அவங்களை கொலை பண்ண வந்து ஒரு கில்லர் இருக்கான்ல, அந்த ஒன் சைடு லவர், அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இவன் கொலை வந்ததுனால தானே எனக்கு இது மாதிரி நிறைய பேர் காப்பாற்றி அவங்களுக்கு எதனா திருப்பி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனே க்ரியேட் பண்ணேன். அதனால் அவங்களுக்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். அவனால தான் இப்போ வந்து நான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இது வந்து ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து எப்படி இன்ஸ்பயராக இருக்கா, இல்லை வேறுனா உங்களுக்கு பண்ணியிருக்கலாமா, இல்லை அந்த லவ்வருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.